யாரும் யாரையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதோட நான் சொல்றது முக்கியமா, யாருக்கிட்டையும் ஆறுதல் மட்டும் தேடி போயிடாதீங்க. உங்க மனசுல இருக்கிற ஆதங்கத்தை சொல்லி அழும்போது அவங்க சிறப்பா செஞ்சு நம்மளை அனுப்புவாங்க. நீங்க எவ்வளவு மத்தவங்க கிட்ட இருந்து தூரமா இருக்கீங்களோ அவ்வளவு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? காதல்னா என்ன, ஒருத்தர் மேல அன்பு எப்படி காட்டுறது, கேர்னா என்ன, லவ் எப்படி பண்றது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கத்து கொடுத்து அழகா உங்களை லவ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு போய் இதுக்கப்புறம் யாரையும் லவ் பண்ணிடக்கூடாது சாமி அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களுடைய வேல்யூ புரியாம போயிட்டாங்கன்னா விட்டுருங்க, போட்டோம். கண்டிப்பா உங்களை மிஸ் பண்ணிட்டோமேன்னு அவங்க நிச்சயமா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு திருமணமான ஆண் உங்ககிட்ட பழகலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா உங்களை அப்ரோச் பண்ணுறான் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய குணத்தை பார்த்தோ இல்லை உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தோ எதிர்காலத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய காதல் ஒரு உன்னதமானதாக இருக்கும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட அவங்க வர்றதே கிடையாது. அப்போதைக்கு அவனுடைய குடும்பத்திலேருந்து அவன் மனைவி கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுடைய முதல் பாயிண்டாக இருக்கும். வணக்கம், நான் உங்கள் மாயா குமார். இன்னைக்கு நம்ம கூட அரேபியன் கார்டன் குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், மோட்டிவேஷனல் ட்ரைனர், பிஸ்னஸ் அண்ட் லைஃப் கோச், சோஷியல் மீடியா சென்சேஷன் மிஸ்டர் நபில் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மாயா. உங்களை இன்னைக்கு மீட் பண்ண போறேன்னு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல எல்லாத்துக்குமே அழகாக பதில் சொல்வீங்கன்னு நம்புறேன். ட்ரை பண்றேன். ஒருத்தருங்கிட்ட நல்லா பேசுறாரு, நல்லா பழகுறாரு, பார்க்க நல்லவராகவும் தெரிகிறாரு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அவர் ஆல்ரெடி மேரிடான பர்சனாக இருக்காரு. ஸோ குழப்பமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்க கேள்வியா இல்லை வேற யாராவது கேட்டுக்கிட்ட கேட்குறீங்களா? வேற ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே. ஒரு திருமணமான ஆண் உங்ககிட்ட பழகலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா உங்களை அப்ரோச் பண்ணுறான் அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய குணத்தை பார்த்தோ இல்லை உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தோ எதிர்காலத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய காதல் ஒரு உன்னதமானதாக இருக்கும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட அவங்க வர்றதே கிடையாது. அப்போதைக்கு அவனுடைய குடும்பத்திலேருந்து அவன் மனைவி கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுடைய முதல் பாயிண்டாக இருக்கும். அதே போல் அவன் உங்களை மட்டும்தான் அப்ரோச் பண்ணியிருக்கான், முதல்ல உங்ககிட்ட மட்டும்தான் கேட்குறான் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவன் அப்ரோச் பண்ண பல பேரில் ஒருத்தர் தான் நீங்கள். மாட்டிக்காதீங்க. ஏன்னா திருமணமான எல்லா ஆண்களும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையான காதலை தேடி எல்லாம் வெளியே போகிறதே கிடையாது. அவங்க அப்போதைக்கே எஸ்கேப் ஆகணும். அவங்க திருமண வாழ்க்கையிலேருந்து அவங்க கொஞ்சம் வெளியே போகணும். அதுக்காக தான் ஒரு துணையை தேடிக்கிட்டே இருக்காங்களே தவிர நீங்க எதிர்பார்க்கிற காதல் திருமணமானவங்க கிட்டேருந்து எப்பவுமே கிடைக்கவே கிடைக்காது. அதனால ஒரு திருமணமான ஆண் உங்ககிட்ட பழகலான்னு வந்து அப்ரோச் பண்ணும்போது தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு நிதானமா இது வேணுமா வேண்டாமான்னு சரியான முடிவு எடுத்தா மட்டும்தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். என்ன கேட்டா திருமணமான ஒரு ஆணோட பழகிறது உங்களுக்கு ஆபத்து. அதனால பழகாம இருக்கிறது நல்லது. அவனுக்காக நான் எல்லாமே பண்ணேன், சொந்த குடும்பத்தை கூட பகைச்சிக்கிட்டேன். ஆனால் என்னை புரிஞ்சிக்காம, என் அன்பை புரிஞ்சிக்காம என்னை விட்டுட்டு போயிட்டான். ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை அவன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு நீங்க எல்லாம் பண்ணீங்க தானே, அவனுக்கு உண்மையா தானே இருந்தீங்க, அவனுக்காக எல்லாம் தூக்கி போட்டுட்டு தானே வந்தீங்க. அப்படியும் உங்களை விட்டு போனா போகட்டும், விட்டுருங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள உங்க கூட வச்சிருக்கணும்னு ட்ரை பண்ணீங்க. உங்களுடைய வேல்யூ புரியாம போயிட்டாங்கன்னா விட்டுருங்க, போட்டோம். கண்டிப்பா உங்களை மிஸ் பண்ணிட்டோமேன்னு அவங்க நிச்சயமா ஃபீல் பண்ணுவாங்க. ஒருத்தர் கேட்டிருக்காங்க, சார் லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. காதல்னா என்ன, ஒருத்தர் மேல அன்பு எப்படி காட்டுறது, கேர்னா என்ன, லவ் எப்படி பண்றது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கத்து கொடுத்து அழகா உங்களை லவ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு போய் இதுக்கப்புறம் யாரையும் லவ் பண்ணிடக்கூடாது சாமி அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ்ல உங்களை நிஜமாவே யாராவது கொண்டு வந்து விட்டுருக்காங்களா? அப்படி இங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையான காதல் மாதிரியே தெரிகிற ஒரு காணல் நீர் அது. அந்த காணல் நீர்ல தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. மனசுல இருக்கிறத சொல்லி ஆறுதல் தேட நண்பர்கள் கிட்ட போலாமா இல்ல உறவினர்கள் கிட்ட போலாமா? எது சிறந்த வழி? அட்வைஸ் ப்ளீஸ். யாரும் யாரையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அதோட நான் சொல்றது முக்கியமா, யாருக்கிட்டையும் ஆறுதல் மட்டும் தேடி போயிடாதீங்க. உங்க மனசுல இருக்கிற ஆதங்கத்தை சொல்லி அழும்போது அவங்க சிறப்பா செஞ்சு நம்மளை அனுப்புவாங்க. அதுக்கு நீங்க அமைதியா இருந்தாலே நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுறலாம். யாருக்கிட்டையும் ஆறுதல் தேடி மட்டும் போய் நிக்கவே நிக்காதீங்க. அது நண்பர்களா இருந்தாலும் சரி,
உறவினர்களாக இருந்தாலும் சரி. சார் அனுபவம் பேசுறது போல உங்களுக்கு. நீண்ட கால உறவுக்கு ரொம்ப முக்கியமானது எது? அழகா, அன்பா? ஓகே, நைஸ் கொஸ்டின். தேட விடுற அன்பை காட்டிலும் தேடி வர்ற அன்பை நேசி. அது அழகா இல்லைனாலும் ஆழமா இருக்கும். அழகை பார்க்காத, ஆழத்தை பாரு. அன்போடைய ஆழம் அதை மட்டும் பாரு. அழகு இப்போ ஒரு மாதிரி இருக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும். ஆனா ஆழமான அன்பு என்னைக்கும் ஆழமானதா மட்டும்தான் இருக்கும். காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். நான் 100% என்னோட பார்ட்னருக்கு என்னோட லவ்வை கொடுக்குறேன், ஆனால் 1% கூட எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டேங்குது. உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து திரும்ப கிடைக்க மாட்டேங்குதுன்னு யாரோ கேட்டிருக்காங்களா? ஆமா சார், கேட்டிருக்காங்க. அந்த அன்பு முழுசா கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. யார்கிட்டயும் போய் அன்பை பிச்சை எடுக்காதீங்க. அவங்க கிட்ட அன்பை கொடு, டைமை கொடு, கேரை கொடு. அவங்க உண்மையிலேயே உங்களை முக்கியமானவங்களா பார்த்தா இதெல்லாம் கேட்காமே அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் நீ போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் நீ கேட்டுக்கிட்டே தான் இருக்க வேண்டியது வரும். செல்ஃப் ரெஸ்பெக்டை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. எஸ் சார், ஆனால் இந்த ஜென்ரேஷன் விமன்ஸ் தான் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணணும். எல்லாத்தோட முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதை மட்டும் விட்டு கொடுத்து அப்படிப்பட்ட எதுவும் தேவையில்லை. முக்கியமாக அப்படிப்பட்ட காதலே தேவையில்லை. செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை தான் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி விமனுக்கு. ஒரு நல்ல வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் சார்? நீங்க நிர்வாணமாக தான் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நிர்வாணமாக தான் போக போறீங்க. ரொம்ப பலவீனமாக தான் இந்த உலகத்துக்கு நீங்க வந்தீங்க. இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நீங்க பலவீனமாக தான் போக போறீங்க. இந்த உலகத்துக்கு நீங்க வரும்போது பணம் பொருள் எதுவும் இல்லாம தான் நீங்க வந்தீங்க. அதே போல இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு பைசா கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாது. உங்க முதல் குளியலை யாரோ தான் செஞ்சாங்க, அதே மாதிரி உங்க இறுதி குளியலும் வேற யாரோ தான் செய்ய போறாங்க. இதுக்கு நடுவுல ஏன் இவ்வளவு பொறாமை, ஏன் இவ்வளவு வஞ்சம்? இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது, அற்புதமானது. இந்த வாழ்க்கை முழுசும் அன்பால சூழ்ந்தது. சுத்தி இருக்கிற மனுஷர்களை அரவணைச்சு போங்க, எல்லாரையும் மன்னிக்க பழகிக்கோங்க, நேர்மையா வாழ பழகுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப அழகாவும் சந்தோஷமாவும் சிறப்பாகவும் இருக்கும். நைஸ் சார், மைண்ட் பீஸ்ஃபுல்லாகவும் வாழலாம்னு நினைக்கிறேன். அதானே அல்டிமேட் கோல், பீஸ் தானங்க. ஒருத்தர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு சார். என் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்காரு, கேலி கிண்டல் எது பண்ணாலுமே அதை ஈஸியாக கடந்து போயிடுறாரு. அதாவது அந்த பர்சனை கேலி கிண்டல் யார் எது பண்ணாலும் அவர் ஈஸியாக கடந்து போயிடுறாரு, கண்டுக்காம போயிடுறது. அந்த மாதிரி அவரை பார்த்தாலே பாவமா இருக்கும். ஏன் அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கோவத்துடைய உச்ச கட்டம் தான் அமைதி. ஒருத்தருடைய கோவத்துக்கு பின்னாடி இருக்கிற அமைதி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு புயல் மறைஞ்சிருக்கு. நீங்க பண்றதுக்கு எதிர் செயலா கோவத்தை காட்டாம அமைதியா போறவன் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன். இந்த அமைதி உங்களுக்கான எச்சரிக்கை. நீங்க சீண்டியும் அவன் அமைதியா போறானா அவன் ஏமாளி, கோமாளி, முட்டாள்னு மட்டும் நினைக்காதீங்க. அவன் மனசுல வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, தீவிரமான ஏதோ ஒண்ணு அவன் மனசுல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவன் அமைதியா போறதுக்கான அர்த்தம் தெரியாம நீங்க அவனை சீண்டுனா அதுக்கப்புறம் வெளிப்படுற கோவத்தை உங்களால தாங்கிக்கவே முடியாது. புயல் அடிச்ச மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே காணாம போயிடும். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி, லைக் அந்த மாதிரி இன்ட்ரோவர்ட் பீப்புள் கிட்ட பகச்சிக்க. அமைதியா இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? அது பொய்மா. பேசணும். பேசினா மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்க உங்களுக்கு பண்றது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கா இல்ல ஹர்ட் ஆகுதுன்னா அதை அப்படியே போட்டு மூடி மறைச்சு ஒரு வெஞ்சன்ஸை கிரியேட் பண்ணாதீங்க. அது அப்புறமா பெருசா வெடிக்கிறதுக்கு பதிலா பேசிடலாம். பேசிட்டா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும். கிடைக்காத தீர்வுன்னு இங்க எதுவுமே கிடையாது. மனசு விட்டு பேசணும். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கல, அவ்வளவுதான். பேசுனா சரியாகாம இருக்கிறது இங்க எதுவும் இல்லை. அதனால வாயை திறந்து பேசுங்க. நைஸ் சார், நல்லா பளிச்சுன்னு ஒரு ஆன்சர் சொன்னீங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது தான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. 99.9% பிரச்சனைகள் எல்லாமே பேசினா தீந்துடும். பேசாம 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 அந்த பிரச்சனை பெருசுதான் ஆகுமே தவிர சொல்யூஷனே வராதுமா. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்னு சொல்லலாம் இது. திருமணமான பெண்கள் வந்து என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணிடவே கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கல்யாண பொண்ணு தன் கணவனுடைய கௌரவத்தை தன்னுடைய கௌரவமா பார்க்கணும். கணவன் என்னதான் கம்மியோ அதிகமோ சம்பாதிச்சாலும் அதை வச்சு அவங்க குடும்பத்தை நடத்த தெரியணும். அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி கம்பேர் பண்ணி உங்க கணவனை தயவு செய்து ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது. அப்புறம் எப்போ பார்த்தாலும் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது. வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போடுறீங்க அப்படின்னா வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் எப்பவும் இருக்காது.
யா சார் நைஸ். ஆனால் லைக் நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து லைக் செட்டில்டான பையன், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அந்த மாதிரி தான் லாஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து தே ஆர் டிஸ்கஸிங் ஒரு 25 வயசு பையனுக்கு எப்படி வந்து 25 வயசுலேயே வீடு, காரு எல்லாமே செட்டில்ட் ஆக முடியும், அவங்க தே ஆர் நீட் டைம், அந்த மாதிரி கான்வர்சேஷனுக்கு இப்போ தான் ரெடியாக இருக்காங்க இந்த ஜென்ரேஷன் நினைக்கிறேன் சார். சரி, அது ஒரு பக்கம். யா பணம்ன்றது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. சிலருக்கு இன்னைக்கு நிறைய இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போயிடும். சிலருக்கு இன்னைக்கு ஒன்றுமே இருக்காது நாளைக்கு இருக்கும். ஸோ பணத்தை வச்சு வந்து பணம் சந்தோஷத்தை கொடுக்காது. எஸ், பணம் வந்து ரொம்ப அவசியம்தான். பட்டு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப்பில் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஹஸ்பண்டை ஒய்ஃபும் ஒய்ஃப் ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கணும். மெயினாக இந்த கேள்வி வந்து என்னென்ன பெண்கள் வந்து ஹஸ்பண்டை கிட்ட பண்ணணுன்றதுக்காக தான் சொன்னேன். இதெல்லாம் அவங்கள கேர் எடுத்துக்கிட்டே போதும். அவங்க வந்து உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க, உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. பணம் இல்லாத ஒரு காரணத்தினால அவங்கள நீங்கள் ரொம்ப டீஃப்ரேம் பண்ணி அவங்கள கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க வீட்டில் பார் அது கார் வாங்கி கொடுக்காங்க, ஒன்றுமே இல்லை, நீங்கள் 2 வீலர் வச்சுருக்கீங்க, அவங்க வீட்டில் பார் இவ்வளோ பெரிய டிவி வச்சுருக்காங்க, என்ன நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு மைண்ட் அப்படியே அவங்க வாங்குற சம்பளத்துக்கு தானே அவங்களுக்கு பண்ண முடியும். இல்லைன்னா திருட தான் போடும். அவங்கள ஏதாவது தப்பான வேலை செய்யறதுக்கு நிறைய பெண்களே காரணமாகிடுறாங்க இன்னைக்கு. அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி. ஒரு மென்னுக்கு வந்துமே எப்பயுமே அவங்க கஷ்டப்படுற டைம்ல யார் வந்து அவங்க கூட இருக்காங்களோ, ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க மேலதான் இன்னுமே அவங்களுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு உழைக்கிற ஆண்கள் உலகத்துல யார் இருக்காங்களோ இல்லையோ அவங்க ஒய்ஃப் மட்டும் கஷ்டப்படுற நேரத்துல ஹஸ்பண்ட் கூட இருந்துட்டோன்னா போதும், அவங்கள லைஃப்ல யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அதான் ஒரு சக்சஸ்ஃபுல் மேரேஜ்க்கான ஒரு எக்ஸாக்ட்லி லைனப்பா இருக்கும். எக்ஸாக்ட்லி சார் அடுத்து வந்து ஒரு ஆண் பாவம் சார். ஒரு ஆண் வந்து புலம்பியிருக்காங்க. அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்கண்ணா. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு பொண்ணுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா அவங்க கூட நிறைய சண்டை போடுவாங்க. ஒரு சிலருக்கு 4 இல்லை 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட பேசிட்டு ஜாலியாக போயிடுவாங்க. இவன் நம்ம கூட பேசலனாலும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பொண்ணு உங்கள் கூட மட்டும் பேசணும், உங்கள் கூட மட்டும் இருக்கணும், உங்கள் கூட மட்டும் வாழணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்க கண்டிப்பாக உங்கள் கூட சண்டை போடுவாங்க. சம்டைம்ஸ் உங்கள் வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரி செய்வாங்க. ஆனால் அவங்கள விட்டுட்டு போகவே மாட்டாங்க. அன்பு, பாசம்னு எல்லாமே இருக்கும். அவங்க வாழ்க்கையில் நீங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன் சார் குட்டி குட்டி சண்டைகள்லாம் போட்டால் தானே அந்த லவ்வே அழகாக இருக்கும். அப்போ தான் அழகாக இருக்கும். நீங்கள் சண்டைலாம் போடுவீங்களா நிறைய பாய் ஃப்ரெண்டோட? இருந்தால் போடலாம் சார். ஐயோ பாருங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க மாயா இவ்வளோ அழகான கேர்ளுக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, யாராவது ப்ரப்போஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஆமாம், நம்மளுக்கு கெரியர் தான் முக்கியம். கெரியர் தான் முக்கியம். சூப்பர். இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இந்த கொஸ்டின். வாழ்க்கையில் முன்னேற, வெற்றி பெற ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப கஷ்டம்தான் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா. ட்ரை பண்ணுறேன். செஞ்சு தான் ஆகணும். டயர்டாக இருக்குன்னு உடம்பு சொல்லுதா, வேற வழியே இல்லை, செஞ்சு தான் ஆகணும். சப்போர்ட் பண்ண ஆளே இல்லையா, வேற வழியே இல்லை, செஞ்சு தான் ஆகணும். ரொம்ப பயமாக இருக்கா, வேற வழியே இல்லை, செஞ்சு தான் ஆகணும். உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு தோணுதா, வேற வழியே இல்லை, செஞ்சு தான் ஆகணும். லைஃபோ, பிஸ்னஸோ, ரிலேஷன்ஷிப்போ இது எல்லாத்துக்கும் கரெக்டான டைம் வரும்னு வெயிட் பண்ணுறீங்களா? வரவே வராது. இன்னொரு விஷயம், இதை மட்டும் மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. என்ன ஆனாலும் வேற வழியே இல்லை, செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் லைஃப் மாறும். அதான் சார், யார் நிற்கிறாங்களோ இல்லையோ உங்களுக்காக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணணும், செஞ்சுதான் ஆகணும். ஆமாம், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன சொல்லுங்க? எனிவேஸ் யூ ஹேவ் டு டு, பண்ணி தான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும், வழியே இல்லை. வழியே இல்லை. யாரும் உங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க, நீங்கள் தான் செஞ்சாகணும். மற்றவங்க நம்மளை வந்து மரியாதையாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? மரியாதையாக பார்த்துக்கணும்னா எப்படி நடந்துக்கணும்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். ஓகே, நீங்கள் எவ்வளோ மற்றவங்க கிட்டேருந்து தூரமாக இருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். எவ்வளவு குறைவாக ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு நிம்மதியாக இருப்பீங்க. எவ்வளவு குறைவாக பேசுகிறீங்களோ அவ்வளவு மதிப்பு வரும். சில நேரம் அமைதியும் தூரமும் தான் உங்களை காப்பாற்றுற கவசம். பவுண்டரி செட் பண்ணால் மேபி எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும். கரெக்ட். ஸ்பெண்டிங் தான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இப்போது ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சொல்லுவாங்க, எங்களுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி தான். இப்போ நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆன்லைனில் புக் பண்ணிட்டு எதை பார்த்தாலும் டிப்ரெஷன்லேயே சுற்றிட்டு இருக்காங்க, வாங்குறாங்க. அப்பவுமே லைக் பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்காங்க. ஸோ மேபி அந்த ஸ்பெண்டிங்கை வந்து லைக் அளவாக ஆசைப்பட்டா மேபி நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, பொதுவாக ஆசைன்றது எல்லா விஷயத்துலையும் அளவாக ஆசைப்பட்டா அது நல்லா இருக்கும். மேபி அதிகமாக ஆசைப்பட்டா எதாக இருந்தாலும் டேஞ்சர் தான். நைஸ் நைஸ்.
ஆரம்பத்துலேருந்தே இந்த லவ் பிரச்சனையில் நிறையா பேர் சுற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். எல்லா கேள்வியும் அது மாதிரி தான் வருது. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி தான் இருக்குது தொடர்ந்து. ஸோ அதே மாதிரி இன்னொரு கொஷினும் கேட்டிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் பெரும்பாலுமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார். ரிலேஷன்ஷிப்ல ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னு தெரியுமா? கம்யூனிகேஷன் கேப். அதாவது பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருக்கிறதும், பேசக்கூடாத நேரத்துல நிறைய பேசுறதும் தான் இதுக்கு முக்கிய காரணம். அளவுக்கு மீறி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நீ எனக்கு அதை பண்ணல இதை பண்ணலன்னு புலம்புறது. ஃபோன் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும், நைட் ஃபோன் பார்த்துட்டு தூங்குறதுக்கு நேரம் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமா உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இருக்காது. ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசுங்க, புரிஞ்சுக்கோங்க, ஈகோவை எல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நச்சுன்னு சொன்னீங்க சார். அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேபி இந்த வீடியோ பார்க்கும்பொழுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப சின்ன கொஸ்டின் தான் சார், ஆனால் அதில் ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்குது. தப்பு பண்ணவங்களை ஏற்றுக்கலாமா? தப்பு பண்ணவங்களை ஏற்றுக்கலாமா? ஒரு முறை உங்களை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்கள நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. தப்பு பண்ணுறது அவங்க மைண்ட் செட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி தான் அந்த சீட்டிங் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால மாட்டிக்கிட்டோம் அப்படின்றதுனாலயோ இதை ட்ராப் பண்ணிடுறேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க மனப்பூர்வமாக திருந்திட்டாங்களா அப்படின்றத பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒருத்தங்க உங்களை விரும்பி இது வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி திருந்தி உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஐயோ இப்படி கையும் களவுமா மாட்டிக்கிட்டோமே, இப்படி சிக்கலாயிடுச்சு அப்படின்னு அப்போதைக்கு டெம்பரவரியா இதுக்கு மேல பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா, அவங்க மைண்ட் செட்ல அவங்க பழைய மைண்ட் செட்லயே தான் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அவங்க உண்மையா அதுல இருந்து வெளியே வரலன்னு அர்த்தம். ஏதோ மாட்டிக்கிட்டோமேன்றதுக்காக மன்னிப்பு கேட்டு, ஏதோ ஒரு சாரி கேட்டு, ஏதோ ஒரு சொல்யூஷனை எதிர்பார்க்கறாங்க, அப்படிதான் அர்த்தம். அவங்கள நம்பாதீங்க. நம்புறாங்களோ இல்லையோ சார், ட்ரம்முக்குள்ளே போடாமல் இருந்தால் சரி. நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சொன்ன ஆன்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக ரிப்ளை பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்மா.